இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார். நமக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்து நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்பிக்கையோடு தேவனை ஆராதிப்போம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். இது மாதத்தின் முதல் நாளாகவும் முதல் ஓய்வு நாளாகவும் இருக்கிறபடினாலே கடவுள் இந்த மாதத்துக்கென்று நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை சுபத்தோடு தியானிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மை என்று சொல்லும்போது ஒன்றுக்கும் மேலான நன்மை, சரியா? ஒன்றுக்கும் மேலான நன்மைகள். அது எத்தனைன்னு தெரியும். அது இரட்டிப்பாயிட்டே போகும், அது பெருகிட்டே போகும். அதான் அவருடைய அர்த்தம். அதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இன்றைக்கே என்பது ஒருவேளை இந்த நாளை குறிக்கலாம், இந்த மாதத்தை குறிக்கலாம், இந்த ஆண்டை குறிக்கலாம் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுடைய நான் செய்வேன், இந்த ஆண்டிலே நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாய் ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார், யாருக்கு நன்மை செய்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்து கொண்டு வருகிறோம், தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை தந்து நம்மை நடத்துகிறார். அப்படி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கென்று கடவுள் நமக்கு தருகின்ற இறைவாக்கு நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தந்து தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக. இது நன்மையின் ஆண்டு. தேவன் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நாட்கள். இங்கே நெகேமியா என்று சொல்லக்கூடிய பக்தன் தேவ சமூகத்திலே வைக்கிற ஒரு மன்றாட்டு தான் இந்த மன்றாட்டு, ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். அவன் ஆண்டவருக்காய் செய்த காரியங்களை சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் தேவனே, இந்த ஜனத்துக்கு நான் செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாகும்படி நீர் என்னை நினைத்தருள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை நினைத்து பார்த்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வதனாலே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதனாலே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பதனாலே, அவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சகல உபத்திரவங்களையும் நாம் சகித்துக் கொண்டு இன்னும் ஆண்டவருக்காய் சாட்சியாய் நிற்கின்ற அந்த வாழ்க்கையை தேவன் நினைத்து பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனை விட்டு விலகி போகாதபடி தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் நினைத்து பார்த்து நமக்கும் நன்மை செய்வார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சங்கீதக்காரன் சங்கீதம் நாம் முறையாய் வாசிக்க கேட்ட 115ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறதால் வேளையிலே அவருடைய 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால் அழகாய் அங்கே சொல்ல சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். நெகேமியா சொல்லுகிறார், எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, என்னை நினைத்தருளி நீர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்மையும் நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்ம நினைச்சு பார்த்தா நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. தேவன் ஒரு இமைப்பொழுது நம்மை நினைத்து பார்த்தால் போதும். ஒரு நம்ம பல வருஷங்களாய் ஐயோ பாடுகள் கஷ்டங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு விசை, ஒரு நிமிடம், ஒரு இமைப்பொழுது நம்மை நினைத்து பார்த்தால் போதும்.
சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தார்னா நம்ம எல்லாம். ஆரோன் குடும்பத்தாரை ஆரோன் குடும்பத்தார்னால் ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள். ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால் அது பெரியவங்களோ சின்னவங்களோ, யார் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாய் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் நினைத்து பார்ப்பார். நினைத்து பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? நினைப்பார். பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், யாராலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வாருங்க? வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். 15வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப ஆண்டவர் நம்மை நினைத்து பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும். அவர் நம்மை நினைத்தருளுகிறார். அது பெரியவர்களாய் இருக்கலாம், சின்னவங்களாய் இருக்கலாம், ஏழைகளாய் இருக்கலாம், தரித்திரராய் இருக்கலாம், வறியவர்களாய் இருக்கலாம், செல்வந்தர்களாய் இருக்கலாம். யாராயிருந்தாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். நமக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். நினைத்து பார்த்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை நினைத்து பார்த்து நமக்கு நன்மை செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை நினைத்தருளி நமக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நெகேமியா 13:14 வசனத்தை வாசியுங்கள். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நான் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் ஆலயத்திற்கு செய்கிற நற்கிரியைகளின் நிமித்தமும் தேவன் நம்மை நினைத்தருளுவார். அல்லேலூயா. எப்பங்க ஆண்டவர் எதனால நம்ம நினைத்தருளுவார்? ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு கஷ்டம், ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு மரண சூழ்நிலை, ஒரு மரண சூழ்நிலை தேவன் நினைத்து பார்ப்பார். நினைத்து பார்த்து நமக்கு நன்மை செய்வார். எதனால தெரியுமா? வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆலயத்துக்காய் செய்த நற்கிரியைகளின் நிமித்தம் என்னை நினைத்தருளுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட நன்மை செய்திருக்கிறோம் என்னை பார்க்கணும். யாராவது தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் தீங்கு செய்தால் தயவு செய்து ஆண்டவரிடத்தில் மண்டிட்டு மன்னிப்பு கேளுங்க. அது எந்த சூழ்நிலையிலும் அது மன்னிக்கப்படாத குற்றம். சொல்றான், இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போய்விடுவான், நொறுங்கி போய்விடுவான். தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்திற்காக செய்த நற்கிரியை என்ன? தேவனுடைய ஆலயத்துடைய வளர்ச்சிக்காக, வரக்கூடிய விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக, சபை வளருவதற்காக செய்த நற்கிரியைகள் என்ன? நம்ம நற்கிரியைகள் செய்யும் போது வருவாங்க, ஆனா நம்ம துர்க்கிரியைகளை கண்டா ஓடி போவாங்க. இன்னைக்கு வந்த அநேக பேர் துர்க்கிரியைகளை கண்டு ஓடி போனவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு செய்த நற்கிரியைகளின் நிமித்தம், நல்ல காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருவது, கஷ்டம் வருவது உங்களை நினைச்சு பார்க்கணும். உங்களை நினைச்சு பார்த்து உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்காய் நன்மை செய்யக்கூடியவர்களா இருங்க. எந்த ஒரு உங்களின் நிமித்தம் ஒரு தீங்கும் ஆலயத்துக்குன்னு வரக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. இடத்துல சில நேரங்களில் சில காரியங்களை யோசிக்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கிறது, அவ்வளவு வேதனையா இருக்கிறது. கண்பான தேவ பிள்ளைகளே, ஆலயத்திற்கு நன்மை செய்கிறவர்களாய் தீமை செய்கிறவர்களாய் இருக்காதீங்க. ஆலயத்துக்கு இடையூறாக இருக்காதீங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஒரு நாள் இடையூறு. நாங்கள்
தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் எங்களை நினைத்தருளும். நற்காரியத்து நிமித்தம் தேவனுடைய ஆலயத்துக்காக செய்த நற்காரியங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்களின் நிமித்தம் நம்மை நினைத்தருளும். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன் ஆண்டு சொல்றேன். என்னால ஒரு ஆலயம் இடிக்கப்படுதா, கெட்டு போகுதா, என்னால ஒரு ஆலயம் அது வளராம இருக்குதா என்று சொன்னார், நான் அவனை இடித்து போடுவேன். ஆகவே ஆலயத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாயிருக்கும். அதான் சொல்றேன், ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்திற்காகவும் செய்த நற்கிரியைகளின் நிமித்தமும் நற்கிரியை நிமித்தம் நம்மை நினைத்து. இரண்டாவதாக சொல்லும்போது அதே 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசி. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது நிமித்தம் தேவன் நம்மை நினைத்தார்கள். அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு செய்கிற நன்மை நிமித்தம், தீமை செய்த அவ்வளவுதான், நன்மை நிமித்தம் நினைத்து பார்ப்பார். ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டு, ஒரு சிக்கல், ஒரு மரண சூழ்நிலை இருக்கும் போது தேவனுடைய ஆலயத்துக்கு செய்த நன்மை நிமித்தம் நினைத்து பார்ப்பார். இரண்டாவது, ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிப்பது நிமித்தம் நினைத்து பார்ப்பார். இன்னைக்கு ஓய்வு நாளை எப்படி நம்ம ஆசரிக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களா? பரிசுத்தமா ஆசரிக்கிறோமா? அட்லீஸ்ட் மற்ற நாட்களிலே, மற்ற நம்ம உலக வேலைகளுக்கு கொடுக்கிற அளவுக்காவது அந்த ஓய்வு நாளை நம்ம அந்த அளவாவது நம்ம அனுசரிக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்கணும். இஷ்டத்துக்கு வர்றோம், இஷ்டத்துக்கு போறோம், விருப்பப்பட்டா வர்றோம், விருப்பப்படலைன்னா போறோம். என்ன பாஸ்ட் என்ன டைம் சொன்னாலும் என் டைம் தான், நான் தான் என் டைமுக்கு தான் வருவேன். இதெல்லாம் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறது அல்ல. இதெல்லாம் ஓய்வு நாளை நம்ம உதாசீனப்படுத்துறது. ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்க. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிப்பது நிமித்தம் நான் உங்களை நினைத்து பார்ப்பேன். ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஓய்வு நாள் எந்த அளவுக்கு என் சமூகத்தில் பயபக்தியோடு வந்தீங்க, எப்படி அதை அனுசரிச்சீங்க, ஓய்வு நாளை எப்படி அனுசரிச்சீங்க நினைச்சு பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். உண்மையாய் முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து முழு மனசோடு முழு ஆத்மாவோடு தேவரை ஆராதிக்கிறோமா? ஏதோ கடமை, ஏதோ வரணும், கொஞ்ச நேரம் உட்காரணும், அவ்வளவுதான். வந்து போகக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்பார். நெகேமியா சொல்லுகிறான், என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும். நினைச்சு பார்த்து நம்ம செய்தெல்லாம் நினைச்சு பார்த்து தான் நமக்கு நன்மை செய்வார். சும்மா நன்மை செய்ய மாட்டார், சும்மா நன்மை செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்ப்பார். ஓய்வு நாளை எவ்வளவு பரிசுத்தமா எப்படி அனுசரித்தோம், ஓய்வு நாளை எப்படி முக்கியத்துவம் கொடுத்தோம் நினைச்சு பார்ப்பாருங்க. நினைச்சு பார்ப்பாரு. பிள்ளைங்க வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து எப்படி ஆராதித்தோம் நினைச்சு பார்ப்பாரு. மூன்றாவதாக 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கடைசி வசனத்தை வாசி. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக. எனக்கு தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கைகளை நிமித்தம் எங்கேயுமே சொல்றான், நான் கர்த்தருக்கு குறிப்பிட்ட எந்த காலத்தில் எதை கொடுக்கணும்னு நான் நிர்ணயம் பண்ணினேன். அதன் நிமித்தம் தேவன் என்னை நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் திரும்ப திரும்ப வாசி, திரும்ப திரும்ப வாசிங்க. ஒரு ஆபத்துல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு பிரச்சனை வரும்போது, மரண பள்ளத்தாக்கு சூழ்நிலை இருக்கும்போது அவர் நம்ம நினைச்சு பார்த்து அதை நம்ம விடுதலையாக்கணும். இல்லைன்னா கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவோம், கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவோம். பார்த்து நமக்கு நன்மை செய்யும், நமக்கு நன்மை செய்யும். நன்மை செய்யணுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு செய்த நன்மைகளை நினைச்சு நல்லது செய்தவங்களா இருங்க. ஆலயத்துக்கு
நாள் ஆலயத்துக்கு தீங்கு செய்யாதீங்க. 2வது ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரியுங்க. அதை நிமித்தம் ஆண்டவர் நினைச்சு பார்ப்பார். எப்படி ஓய்வு நாளை அனுசரிச்சிருக்கீங்க நினைச்சு பார்ப்பார். 3வது அந்தந்த காலத்தில் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்த வேண்டியதை சரியா செலுத்தி இருக்கீங்களா? அதான் சொல்லப்படுறது. குறிப்பிட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கை. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பப்ப என்னென்ன காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி காணிக்கைகள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்குரியதை நம்ம வஞ்சித்து நம்ம வச்சிருந்தா கைவிடப்பட்டு போய்விடும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தான்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சித்து இருக்கிறீர்கள், என்னை ஏமாற்றி இருக்கிறீங்க. எதனால என்கிறீர்களா? காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலே. உண்மையாய் சரியா ஆண்டவருக்கு கொடுக்கறத வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? நினைச்சுப்பா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை சரியாய் கொடுக்கிறோமா? அப்படி கொடுத்தோன்னா ஆண்டு நம்ம நினைச்சு பார்ப்பாருங்க, நினைச்சு பார்ப்பாரு, கைவிட மாட்டார். கர்த்தருக்குரியதை வஞ்சிக்காதீங்க, கர்த்தருக்குரியதை ஏமாற்றாதீங்க. நீங்க கொடுத்து பாருங்கள். தேவருக்குரியதை கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடுத்து பாருங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா கையில கொண்டு போடுவாருங்க. நீங்க ஏமாற்றுறீங்க. நான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல அவருக்குரியதை கொடுக்காம ஏமாத்துற, நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்காது. அதான் கொடுப்பதனுடைய பிரதிபலன். ஏமையா சொல்லுகிறார், ஆண்டவரே அந்தந்த காலங்களுக்குரிய காரியங்கள் காணிக்கெல்லாம் நான் கொடுத்தேன், எல்லாம் நினைத்தருளும். எல்லாம் நினைத்தருளி எனக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணுங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, சொல்லுகிறார், ஏமையா சொல்லுகிறார், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன நன்மையின் ஆண்டு. தேவன் நன்மை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒருவருக்கும் தீமை செய்வார்களா? தேவன் அல்ல, எல்லாருக்கும் நன்மை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டுமா? நன்மை செய்யணுமா? சொல்ற, எனக்கு நன்மை செய்ய என்னை நினைத்தரலாம். செய்யறதெல்லாம் நினைச்சு பார்த்து எனக்கு நன்மை செய்தா போதும். அதான் அங்க சொல்றேன். உங்களுடைய ஆலயத்திற்காக எங்கேயுமே செய்து தெரியும், அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குன்னு சொன்ன போது, கேள்விப்பட்ட போது எப்படியா கட்டி எழுப்பணுன்னு அந்த நல்ல வேலை செய்தான். அந்த நன்மையை பார்த்து என்னை நினைத்தரலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் தேவனுடைய நாளை அனுசரித்ததை என்னை பார்த்து என்னை நினைத்தரலாம். நினைச்சு எனக்கு நன்மை செய்யும். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஓய்வு நாள்ல ஒழுங்கா உடைய ஆலயத்தில் உட்கார்ந்து உம்மை ஆராதித்த ஆண்டவரே, ஓய்வு நாளுக்குரிய கனத்தை நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நினைத்தரல எனக்கு நன்மை செய்யுன்னு கேட்க முடியுமா? தேவனுக்கு செலுத்த வேண்டிய எந்தெந்த காலத்தில் எந்தெந்த காணிக்கை செலுத்தப்பட வேண்டுமோ அந்த காணிக்கையெல்லாம் சரியா நான் செலுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே, அதையெல்லாம் நினைத்தருளி என்னைக்கு நன்மை செய்யும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நினைத்தருளி நமக்கு நன்மை சொல்லுது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைச்சு பார்த்து நமக்கு நன்மை செய்யும். இந்த மாதத்தில் ஆண்டவர் அதான் வாக்கு பண்ணுறார். உங்களை நினைச்சு பார்ப்பேன், நீங்க செய்ததை நினைச்சு பார்ப்பேன், நினைச்சு பார்த்து உங்களுக்கு நன்மை செய்வேன், நன்மை செய்வேன் வாக்கு கொடுத்தல செய்வேன். நீங்க செய்ததை நினைச்சு பார்ப்பேன், நினைத்து பார்த்து உங்களுக்கு நான் தேவ பிள்ளைகளே, கடவுள் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்ய வேண்டியதை விரும்புகிறதெல்லாம் தான் அவருடைய ஆலயத்திற்கு நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை எந்த காலத்தில் எந்தெந்த காணிக்கையில் கொடுக்க வேண்டுமோ கொடுப்பதில் உண்மையாயிருப்போம். நினைத்தருளி நன்மை செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதிலே இறைவன் தாமே இந்த திருவார்த்தை என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாள் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களுடைய ஆலயத்திலே கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் என் நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளை என்னை பார்க்கிறோம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் யாருக்கு?
எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறீர் செய்கிறீர் என்பதை குறித்து கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கென்று கடவுள் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நன்மை செய்வீராக. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதேவிதமாக நாங்களும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களை நினைத்தருள்னா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்று தந்தீர். நெகேமியா அவருடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்காக நான் செய்த நன்மைகளின் நிமித்தம் என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நான் ஆசரித்தது நிமித்தம் என்னை நினைத்தருளி எனக்கு நன்மை செய்யும். ஆண்டவரே, உமக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த காணிக்கை செலுத்தப்பட வேண்டுமோ அதை செலுத்தினபடியினாலே அவைகளை நினைத்தருளி எனக்கு நன்மை செய்யும். ஆமாண்டவரே, நாங்களும் இப்படிப்பட்ட காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க அவைகளை நினைத்தருளி தேவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாயும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ நினைச்சு பார்த்தா, ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா போதும், எந்த கஷ்டம் மாறும். ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறேன்னு அவ்வளவுதான். ஆகவே உங்களுடைய கஷ்டங்களிலே, உபத்திரவங்களிலே, ஆபத்துல, மரண சூழ்நிலைகளிலே தேவனால் நினைவுகூறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் நினைவு கூறப்படணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்து வாழ, வார்த்தையின்படி நடக்க தேவன் கிருபை செய்வீராக. எல்லா துதியும் கனமையும் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரமபிதாவே. ஆசீர்வாதம் ஆண்டுடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்பு உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டு ரட்சகருமாம் இறைமைந்த நேச கிருபையும் பிதாவாம் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய அன்னை ஐக்கியம் எடுத்திரும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நாம் கேட்ட வார்த்தைகளோடும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளோடும் இன்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 ஈசியை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம்.